என்ன அழகா பூத்து இருக்கு இந்த ரோஜா பூலாம். இதை பறிச்சு வைக்கிறதுக்கு மனசே வரல, அப்படியே செடியிலேயே இருக்கட்டும், அழகா இருக்கு. இந்த பன்னீர் ரோஜா வந்து எவ்வளவு கொத்து கொத்தா பூத்து இருக்கு. வருஷம் ஃபுல்லா பூக்கும். இதுக்கு வந்து சீசனே கிடையாது. இதை வச்சுட்டு நம்ம சாமிக்கெல்லாம் பூ வாங்க வேண்டிய வேலையே கிடையாது. அம்மா, அந்த பூச்செடிக்கிட்ட என்னமா பேசுறீங்க? அப்படியே நாங்க வந்து கூட கவனிக்க மாட்டீங்க. வாங்க வாங்க, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா? சரி, உள்ள போயிட்டு பேக் எடுத்து வச்சு கை காலில் மூஞ்சிலாம் கழுவிடுவாங்க. சப்பாத்தி செய்யலாம். அம்மா, சப்பாத்தியா? மாவுல அரைச்சி வச்சிட்டியா? என்னே, கோதுமை காய வச்சு வச்சிருக்கேன். போய் அரைச்சி வந்து சைக்கிள் போயிட்டு 5 நிமிஷத்துல சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுலாம் தொட்டுக்க. ஐயா, சப்பாத்தி சிக்கன் கிரேவியா? சூப்பர். தோ நான் போய் மூஞ்சி வேணும்ப்பா. கோதுமை அரைக்க நான்லாம் போக மாட்டேன்ப்பா. எனக்கு சப்பாத்தி வேணா, ஒன்றும் வேணாம். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா, கொடுங்கம்மா. நீ சப்பாத்தில கை வச்சு பாரு, உனக்கு அதுக்கப்புறம் இருக்குது. நான் ஒன்றும் கை வைக்க மாட்டேன். சரிடி, வணக்கா. தூக்கில் போட்டு வச்சுக்கேன் ரெடியா கோதுமையை. 2 கிலோ அரைச்சிங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் மட்டும் வாங்கி வந்துரு கடையில். சரிம்மா. அப்புறம் இஞ்சி கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கிக்கோ. அதெல்லாம் போட்டால் சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்தி இல்லையாம்மா? சரி, சிக்கனில் போடணும்டி. சப்பாத்தியில் போய் போடுவாங்களா அதெல்லாம்? சப்பாத்தி வேணாம்மா, பூரி செஞ்சிருங்கம்மா, அதமாக சூப்பராக இருக்கும். சரி, பூரியோ சப்பாத்தி ஏதோ ஒன்று செய்யலாம். நீ மாதிரி மாவு வச்சு வந்துரு. அப்புறம் கடை மூடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அரைக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு தான் சப்பாத்தி கிடைக்கும். போ, ஃபாஸ்ட்டாக போ. நீ நின்று அப்படியே கதை பார்த்துருக்காத. இன்னைக்கு பூரி தான் அம்மா சொல்லணும். இந்த பக்கம் எங்கே ஓடி இருக்காளுங்க? நான் தெருக்குழ போய் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவி வந்துடுறேம்மா. வீட்டில் தண்ணி காலி பண்ண தேவையில்ல. பிள்ளைங்கலாம் இப்படி தான் இருக்கணும். தெருக்குழலே கழுவிடுவாங்க. ஆமாம், நம்ம வீட்டு வாசலில் குழா இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் எப்படி ஊரில் இருக்கிறவங்களாம் பயன்படுத்திக்கிறாங்க. அதை அப்படியே காற்று ஓட்டமாக வெளியில் உட்காந்து செஞ்சிடலாம். உள்ளே ஒரே புழுக்கமாக இருக்குது. அடுப்பு இங்கே வச்சுக்கலாமா? இங்கேயே வச்சுக்கலாம். இதான் நல்லா வாட்டமாக இருக்குது உட்காரத்துக்கு. நம்ம மாவு வச்சு வந்துடுறேன். பார்த்து ஓரமாக போயிட்டு வா. யார்கிட்டையும் பேசக்கூடாது. போயிட்டு சீக்கிரம் வா. நான் யார்கிட்டமா பேச போகிறேன்? இங்கே லூஸ் மாதிரி பேசுங்க. அதுக்கு இல்லைம்மா, இந்த காலம் கெட்டு போயிருக்குது. 4 வயசு குழந்தைலாம் என்னென்னமோ பண்ணுறானுங்க. நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வாண்ணா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துட்டு அடி வைத்து நெருப்பு கட்டி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. காலம் கலிகாலமாக போச்சு தெரியுமா? நீ என்னம்மா அங்கேயே பார்த்துன்னு இருக்க? நீ மட்டும் என்கிட்ட பேசாத. உனதான் கடைக்கு போயிட்டு சொன்ன மாவு வச்சு சொன்னேன். போக மாட்டேன் சொல்லிட்டு என்கிட்ட பேசுறியா? நீ பேசாத. அவள் போயிட்டு வரட்டும்மா. நான் வீட்டில் இருக்க வேலை செய்கிறேம்மா. வீட்டு வேலை செய்வாளா? வீட்டு வேலை செய்யவே மாட்டேன். நானாவது உனக்கு வேலை செஞ்சு தருவேன். சொல்லு, நான் அறுத்து தரணும் சொல்லு. அடுப்பில் ரெடி பண்ணி தருவா? அப்படி சொல்றியா? சரி, சிக்கன் கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை ரெடி பண்ணேன். அவ்வளோதானே, 5 நிமிஷம் ரெடி பண்ணுறேன் பார். ஆகட்டும். மடமடன் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டேன். புக் எடுத்து படிங்க. அப்படியே இன்னைக்கே காலத்தை ஓட்டிலான்னு பார்க்காதீங்க. சரிம்மா படிக்கிறோம்மா. படிப்பு தானே ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். அப்போ தானே யார்கிட்ட கையை நிற்காம இருக்க வாழ முடியும். ஐயோ, நீ வர ஆரம்பிச்சிட்டியா? நான் போய் வெங்காயம் தக்காளி இறக்குறேம்மா. நல்லது சொன்னா இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்க மாட்டேது. சரி, அடுப்பத்தை கட்டையை போய் வந்துடலாம். போது பார்த்துக்கு முன்னாடி ஊதா 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 பூ ஊதும் கண்ணில் ஊதா பூ நான் உயிர் சேர்த்து வைத்தேன் அது எனக்காக என்று என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று ஊதா 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 பூ ஊதா கண்ணில் ஊதா பூ. ஏண்டி இன்னும் நீ வெங்காயம் தக்காளி இறக்கிறதுக்கு போலியா? பாட்டு பண்ணி நிற்க ரோஜா பூ பார்த்து ஊதா பூன்னு ஓடி லூசு பண்ணேன். இந்த கட்டை வந்து தலையில வைக்கும்போது காமெடியா இருக்குமா? அன்ப சுமந்து சுமந்து என்ன வளர்த்த தாயே. ஐயோ, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போல இருக்குதே. சீ, போடி. என்ன தவிக்க விடலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழி விடு. என்ன தவிக்க விடலாமா? இப்ப இந்த கும்பெட்டோட வாசம் போற பார்த்துனே இரு. நீ மட்டும் இங்கே வீட்லேயே இருக்கிற. உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்காதா? நீ கூட எங்களை மாதிரி தானே ஜாலியாக இருந்திருப்ப அவங்க கூட. நீ மட்டும் இப்போ எப்படி பார்க்காம இருக்கிற? ஏடி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் குழந்தை அப்படின்னு தாண்டி வாழ்ந்தாகணும். அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரையும் மறந்துட்டு வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி அப்படி தான் பார்க்கணும். அதெல்லாம் பழகிக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ரொம்ப பாவமா நீ. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பண்ண பற்றி வச்சுக்கல. நான் ரொம்ப பாவம் தான். வழி விடுறேன் எனக்கு. ஏண்டி, வானம் மூடி மழை வர மாதிரி சீக்கிரம் சமைச்சிட்டு உள்ளே போய் சாப்பிடலாண்டி. ஏண்டி இந்த மாதிரி சொல்ல பண்ணுறேங்க? ஐயோ, மழை வர மாதிரி இருக்கா? சரி, இந்த வேலையை பார்க்கலாம். சப்பா, அச்சோ, கோலத்து மேலே போட்டேன்னு கட்டைய கோலம் அலைஞ்சி போச்சுன்னு. அடுப்பு எங்கே வச்சுக்கலாம். இந்த இரும்பு அடுப்பு வாங்கி வச்சது நல்லா யூஸாக இருக்குது. எங்கே வேணுமோ அடுப்பத்தை வச்சுக்கலாம். எங்கள் செங்கலுக்கு தேடணும். எங்கள் வீடு கட்டுறாங்க, எங்கே செங்கல் கிடைக்கணும். அப்புறம் நம்ம வேறு திடீர்னு ஒன்று நம்ம சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வம்பு. இந்த மாதிரி இரும்பு அடுப்பு வாங்கி வச்சோன்னா அங்கங்கே தூக்கி வச்சுக்கலாம். எங்கே வேணுமோ நமக்கு. மண் அடுப்பு வாங்கி வச்சுருந்தேன். எத்தனை பேர் உள்ளே வைங்கி உரமா அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டு 2 உடச்சு விட்டாளுங்க. இந்த இரும்பு அடுப்பு உடைக்க முடியல. அதனால இந்த அடுப்பு உயிரோடு இருக்கு. இன்னும் மாவரைக்க போனவங்களே இன்னும் ஆளை காணோம். பொழுதே விடிஞ்சிடும் போல இருக்குது. இன்னுமா கூட்டமாக இருக்குது அந்த கடையில்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கடை தந்துச்சுன்னா பரவாயில்ல. சாயங்காலம் 2 மணி நேரம் திறக்கிறாங்க.
ஊரில் இருக்க கூட்டம் மொத்தம் ரேஷன் கடை நிற்கிற மாதிரி மாவு அரைக்கிறது அங்கே நிற்கிது. ஏன் காலத்து சாயங்காலம் அரைச்சா வரைக்கும் அரைச்சாதானே அந்த கடைக்கு வேறு கடை ஒன்று வச்சுக்கிறாங்க. அதனால இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா பார்ட் டைம் மாதிரி இதை அரைச்சின்னு கிடக்குறாங்க இங்கே. பேசாமல் நம்ம ஒன்று மாவு மிஷின் ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? இங்கே இருக்கிற வேலை செய்யறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. இது அது வரையும் நமக்கு. சரி வரவங்கள பார்க்கலாம். ஏண்டி வெங்காயத்தக்கெல்லாம் அர்த்தியா இல்லையா? அத்தனை இருக்கம்மா. 2 வெங்காயம் 2 தக்காளி போதுமா? தக்காளி 3 போட்டுக்கோ. தக்காளி நிறைய போட்டால் தான் நல்ல கிரேவியாக வரும், நல்லா தொக்கா. இல்லைன்னு வச்சுக்க அப்படியே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், சப்பாத்தி சாப்பிட முடியாது. 3 போட்டுக்கோ. சரிம்மா. நல்லா பழம் தக்காளியாக எடுத்துக்கோ, சவப்பு சவப்பாக இருக்குதா அமுத்தி பாரு. காய் தக்காளிலாம் அறுத்து போடாத, பழமாக இருக்குதுன்னா அரை, இல்லை கெட்டு போய்டும் நாளைக்கு. அம்மா இங்கே எல்லாமே சிகப்பு சிவப்பா பழமாக தான் இருக்குதே. ஐயோ எல்லாமே பழுத்து போச்சா? சரி அதுலேருந்து பெருசு பெருசாக 3 மட்டும் எடுத்துக்கோ. ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினா ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுக்கலாம் தக்காளியை. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இந்த தக்காளி சீக்கிரமாக பழுத்து போகுது ஒட்டு மொத்தமாக. அப்போ தூக்கி போட வேண்டியதாக இருக்குது. திடீர்னு பார்த்தா தக்காளி விலை ஏறுது இறங்குது. எப்போ விலை அதிகமாகுது எப்போ குறையுதுன்னு தெரிய மாட்டேது. தக்காளி தங்க மாதிரி பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. பெரிய பொண்ணு இந்த சைக்கிள் எத்தனை போல எங்கே விட்டு போயிட்டாலே? என்னக்கா அடுப்பில் வெளியில் வச்சு தண்டல் புண்டல் சமையலா பிரியாணியா? இப்போ தாண்டி நினச்சேன். அட்டன் டைம் வந்து நிற்கிறேன். 100 ஆயிடுச்சு உனக்கு. எனக்கா 100 வயசு? அக்கா 100 வயசுலாம் வேணாக்கா. ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும்க்கா. 100 வயசுல ரொம்ப வயசாயிடும். அதுக்கப்புறம் என் வேலைக்கு கூட நான் என்னால் செஞ்சுக்க முடியும், நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால 80 வயசு வரைக்கும் இருந்தால் போதும்க்கா. ஏன் நீ 100 வயசு வேணான்னு சொல்கிறேன்? போதும்க்கா 80. இந்தம்மா மாவு அரைச்சிட்டேன். வாடி ஒரு இடத்துல அனுப்ப எவ்வளோ நேரண்டி. டக்குன்னு அரைச்சின்னு வர மாட்டேன். எனக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்கம்மா. 4 பேருக்கு அரைச்சிட்டு தான் எனக்கு அரைச்சி கொடுத்தாங்க. 2 கிலோ தான். டக்குன்னு அரைச்சி கொடுங்க, எனக்கு மேலே அரைச்சி கொடுங்க சொல்லிட்டு அப்படி கத்தி சண்டை போட்டு அரைச்சின்னு வரணும். லைனில் போய் யாரா நிற்பாங்களா? அறிவு கட்டவுமா இவன். குழந்தைய திட்டாதுக்கா. பெரிய பொண்ணு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும். இந்த சாப்பிட்டு போ, கிளம்பிடாத உடனே. நீயா போன்னு சொன்னாக்கா நான் எப்படின்னா போனா சாப்பிட்டு தாங்க போவேன். சீக்கிரம் ஓட்ட மாட்டேன்னு முடியும் வேலையா. சரி மாவு கொடு, சிக்கன் நீங்க வாங்கி வந்துங்கம்மா. சைக்கிள் தான் வச்சுக்கோங்க, எடுத்துன்னு வரேன். சுட சுட மாவு சூடான சப்பாத்தி இன்னைக்கு ஒரு புடி. மாவு பிசி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கடாயை வச்சாச்சு, அடுப்பத்தை வச்ச வேண்டியதுதான். ஏடி மாவு நான் பிசிறேன்டி. அக்கா நீ முதல்ல அடுப்பத்தை வைக்கா, நான் செஞ்சு தரேன். சுட்டு சுட்டு போடு. இடி ஒரு 4 செஞ்சுடு, அதுக்கப்புறம் அடுப்பத்தை வைக்கிறேன். அப்புறம் வந்து தீ போயினே இருக்கும். செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட். இரு எங்கள் மாமியார் நினச்சி 4 குத்திரு அந்த மாவை. ஏன்டி உங்க மாமியார் மேல உனக்கு அவ்வளோ கோவம்? எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதாக்கா, எதனா நொய் பேசினே இருக்குது. பெரியவனா அப்படி இருப்பாங்க, நம்ம தான் அனுசரிச்சு போகணும். எவ்வளோதான் அனுசரிச்சு போவாங்களோ தெரியல. நான் பெருசாக அப்படி எந்த தப்பும் செய்யலக்கா. கோதுமை வாங்கி போனல ரேஷன்லேருந்து, அதை வந்து பக்கெட்டில் ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவி காய வைக்க சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி தான் பண்ணினே இருந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தேன். என் வீட்டுக்காரர்கிட்ட தான், வேறு யார்ட்ட நான் பேச போகிறேன். பேசிக்கினே இருந்தேன்னா அதுக்குள்ளே பார்த்தா மாடு மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த பக்கெட் ஏதோ கொஞ்சம் தண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுக்கு என்ன அவ்வளோ பேச்சு பேசுறது தெரியுமா? ஏண்டி வாங்கி போன கோதுமை மொத்தத்தை மாடு வச்சிட்டியா? இன்னும் மாமியார் திட்டம் என்ன பண்ணா? வேலையை பாரு. அதான் சூடாக 4 சப்பாத்தி சாப்பிட்டு போகலான்னு இந்த பக்கம் வந்துட்டேன். உன்னெல்லாம் குடும்பத்தில் வச்சுன்னு உன் மாமியார் குடும்பத்தை பற்றி அது கோவில் கட்டி எனக்கு முன்னும். செங்கல் சிமெண்ட்லாம் வாங்கி கொடுங்க, கட்டுறேன் உங்களுக்கும் சேர்த்து. உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியுமா? ஆட்டோ சீக்கிரம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். அம்மா அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சு. ஏக்கா தோசை தவா போகிறதானே என்ன கடாயை போட்டு வச்சுக்கிறேன். சிக்கன் முதல்ல செஞ்சுக்க போறியா? ஏண்டி நாச்சி கடாய் தாண்டி இருக்கு, அடுப்பு வைக்க முடியாது. அதனால இந்த கடாய் தூக்கி வந்து வச்சிருக்கேன். இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு தவா, அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிருந்தா துருப்பிச்சு போச்சு. அது நல்லா அப்புறமா தான் சரி பண்ணணும். இன்னைக்கு இதை செஞ்சுக்கலாம். அப்படியே சிக்கன் செஞ்சுக்கலாம், சாமான கொஞ்சம் மிச்சமாகும். சோம்பேறியில் சோம்பே ஒன்றா நம்பர் சோம்பேறிக்கா நீ. எனக்கு மேலே இருப்பானா இவ ஒருத்தி ஆட்டோண்டி வேலை. நல்லா மடிச்சு 4 3 மடிச்சு போட்டு என்னால் கரெக்டடி. அப்போ தான் பிரிக்கும் போது நல்லா இருக்கும், சாஃப்டாக விலையிலேயே வரும். ஆமாம் நீ சொல்கிற மாதிரிலாம் செய்யறதுக்குள்ள என் முதுகு தண்டு வந்துட்டு போயிடும். எப்படி செய்யணும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு சுடு. சரி எப்படியும் ஒன்று செஞ்சு முடி. இந்த 2 பசங்க என்ன தான் பண்ணதுங்க தெரியல, உள்ள புந்துங்கண்ணே. சிக்கன் கழுவி இருக்கம்மா, பின்னாடி தான் இருக்கேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வா. பரவாயில்லையே, ரேஷன் மாவுலேயே சப்பாத்தி சூப்பர் நல்லா உம்பலாக வருது. காட்டுங்க எங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு இருடி கொஞ்சம் வேகட்டான். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்.